தௌபா என்பது அல்லாஹ்வை நோக்கி மீளுதலாகும். ஒரு மனிதன் தான் செய்யும் பாவ காரியங்களிலிருந்து விலகி அவற்றுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்புவதே இது குறிக்கின்றது. எனவே தௌபா என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றமாகும். விசுவாசிகளே, நீங்கள் மிக தூய்மையான முறையில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுங்கள் என குர்ஆன் குறிப்பிடுகிறது. தௌபா மிக சரியாக அமைய வேண்டுமாயின் செய்த பாவங்களிலிருந்து விலகி அவற்றுக்காக கைசேதப்பட்டு இனிமேல் அத்தகைய பாவங்களை செய்ய மாட்டேன் என உறுதி செய்வதாகவும், தௌபாவை தொடர்ந்து அவனது வாழ்க்கையிலே ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், நற்செயல்களில் ஆர்வம் உருவாக வேண்டும், தீமைகளில் வெறுப்பு ஏற்பட வேண்டும். இப்படியாக வாழ்க்கையில் யதார்த்தபூர்வமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கோடு மேற்கொள்ளப்படும் தௌபாவை தான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இந்த வகையில் தான் அதிகம் தௌபா செய்து மீள்வோரை அல்லாஹ் நேசிப்பதாக குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே இந்த ரமலான் எமது வாழ்வுக்கு சிறந்த தௌபாவாக அமையட்டும். எமது கடந்த கால வாழ்வை ஒரு முறை மீட்டி பார்ப்போம். குறைபாடுகளையும் பலவீனங்களையும் தவறுகளையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அவற்றுக்காக பாவமன்னிப்பு பெற்று எமது வாழ்வை சீராக அமைத்துக்கொள்ள அல்லாஹ் எமக்கு அருள் செய்வானாக.